Hi friends, welcome to Chennai food. கத்திரிக்காயை வச்சு நம்ம பலவிதமான சமையல் செய்வோங்க. பொரியல், வறுவல், கூட்டு இந்த மாதிரிலாம் செய்வோம். ஆனால் அதை வச்சு ரொம்பவே புதுமையான முறையில் ரொம்பவே டேஸ்டான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ஃப்ரை செஞ்சு அருமையாக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அந்த கத்திரிக்காய் ஃப்ரையை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. அதுக்கு தகுந்தப்போல் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். பாதி வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதில் சேர்த்துக்கிறேன். பாதி தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 5 பூண்டு பற்கள் தோல் நீக்கியது. இது எல்லாமே வதங்கணும். இது கூடவே 1 பத்தை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் துருவிட்டு சேர்த்திங்கன்னா கடைசியாக நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது தேங்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இன்னும் நிறம் மாற தேவையில்லை. ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே அது நல்லாவே வதங்கிடும். அவ்வளோதாங்க, எல்லா பொருளும் நம்ம வதக்கியாச்சு. இது நல்லா சூடு ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வதக்கி வச்ச ஸ்டஃபிங் நல்லாவே ஆறிடுச்சுங்க. நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கவே இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும். நம்ம கத்திரிக்காயை நறுக்கிக்கலாம். நான் 250 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதிலேருந்து ஒரு கத்திரிக்காயை எடுத்துட்டு இந்த காம்பு பகுதியில் நம்ம பாதியை கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக காம்பு போட வேண்டாம். கட் பண்ணிவிட்டு இந்த சுற்றியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி காம்பு சுற்றி தொங்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் பிச்சு எடுத்துருங்க. இந்த மேல் காம்பை வச்சு தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இல்லைனா கத்திரிக்காயில் ஸ்டஃபிங் நிற்காது. கத்திரிக்காய் பழந்துட்டு வந்துடும். பாருங்கள், சுற்றிலும் கொஞ்சம் அப்படியே கிள்ளி எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை 4ஆக பிளந்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பாதிக்கு கொஞ்சம் கூட அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது சொத்தெல்லாம் இருக்குதா, பூச்சி இருக்குதா அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் கத்திரிக்காய் ஏற்கனவே வாஷ் பண்ணிவிட்டேன். அதனால் நான் அப்படியே ஃபில்லிங் பண்ணுறேன். இந்த ஃபில்லிங் மசாலாவை எடுத்து இது உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ஃபில்லிங் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடும் வச்சுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலும் நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நான் ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸ்டஃபிங் மசாலா எனக்கு இந்த அளவுக்கு மீதம் இருக்குது. இதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் பேன் சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெய் சேர்த்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குக்கிங் ஆயில் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விட்டுக்கலாம். சோம்பு பொரியட்டும். சோம்பு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசாக வதங்கட்டும். வெங்காயம் இப்போ லேசாக வதங்கிடுச்சுங்க. அதுக்கு தேவையான உப்பு காரம் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஸ்டஃபிங்கில் காரம் சேர்த்துருக்கோம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சால்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் மசாலா அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து விட்டுக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் பண்ண கத்திரிக்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கருகி போகாமல் இருக்க தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த காம்புலாம் வெந்ததுக்கப்புறம் இந்த காம்போடையே சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயும் பிரிஞ்சு வராமல் இருக்கும். கத்திரிக்காயை சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். இடையில ஒரு 2-3 தடவை நீங்கள் திறந்துட்டு மறுபடியும் பரட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும்.
மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இடையில ஒரு 3 தடவை நான் திறந்துட்டு திருப்பி விட்டேன். பாருங்கள், கத்திரிக்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. சுற்றிலும் பாருங்கள் நல்லா நிறம் மாறி இருக்குது. கத்திரிக்காய் நல்லா நிறம் மாறிட்டு வெந்து வந்தாலே ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். கத்திரிக்காயும் நல்லாவே வெந்துட்டுருக்கு. இதில் சேர்த்துருக்கிற அந்த மசாலாவும் நல்லா செவந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி பண்ணிட்டோம். ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காயை வச்சு ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக நம்ம பண்ணிட்டோம். நம்ம உள்ளேயும் மசாலா வச்சுருக்கோம், வெளியவும் மசாலா இருக்குது. அதனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதே நீங்கள் டிஃபனுக்கு சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கிரேவி டைப்பில் செய்யலாம். அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே புதுமையான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.